இந்த மண்ணு இல்லை, நம்ம இல்லை. மண்ணு இல்லைன்னா நம்ம எல்லாம் இந்த சுனிதா வில்லியம்ஸ் மாதிரி அப்படியே பறந்துன்னு கிடப்போம். கால் இப்படி, கை இப்படி. பாவம் அந்த அம்மா விண்வெளியிலிருந்து திரும்பி வர முடியாம இவ்வளோ கஷ்டப்பட்டுங்கிறாங்க. இந்த மண் இருக்கிறதால தான் நம்ம இங்க நிக்கிறோம் இல்ல. புவி ஈர்ப்பு விசை இருக்கிறதால தான் நம்ம எல்லாம் இங்க உலாத்தினுங்கிறோம். இந்த மண்ணில் நம்ம பண்ற அட்டு இங்க ஆடுறது இருக்குது. இந்த மண் இல்லைன்னா அவ்வளவுதான், அவன் ஆட்டெல்லாம் அடங்கிடும். அவன் எங்கேயோ கிடப்பான், ஆகாயத்துல அப்படியே எங்கேயா பறந்து கிடப்பான். எங்க போறான்னு அவனுக்கே தெரியாது. ஒரு பாவம் பண்ண முடியாது, ஒரு தப்பு பண்ண முடியாது, அட்டுழியும் பண்ண முடியாது. அவன் மட்டும் ஆகாயத்தில் அப்படியே சம்மனசு மாதிரி இருப்பான். இந்த மண்ணு பாருங்க, நம்மள எல்லாரும் நிக்க வச்சு உட்கார வச்சு படுத்துற பாடு இருக்குதே. ஆனா சொல்றாங்க இன்னைக்கு மனிதர்கள் மண்ணுக்குரியவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தொடக்க நூல் 2:7 சொல்லுங்க, படிங்க பார்க்கலாம். தொடக்க நூல் 2:7. அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான். ஏதோ ஒரு மண்ணை எடுத்து செய்கிறார் கடவுள். மண்ணை எடுத்து செஞ்சு அந்த மண்ணிலிருந்து மனுஷனை உருவாக்கி அவனுக்கு ஒரு உயிரை கொடுத்து. ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு செயல்? எல்லாருக்குமே வார்த்தையிலே சொன்ன கடவுள், ஒளி உண்டாகட்டும், மரம் உண்டாகட்டும், யானை போகட்டும், சிங்கம் வரட்டும், பறவை வரட்டும், நிலம் உருவாகட்டும், கடல் உருவம், வார்த்தையிலே சொன்ன கடவுள் ஏன் மனுஷனுக்கு மட்டும் ஒரு மண்ணை எடுத்து செஞ்சு கிஞ்சி அவனை? காரணம், கடவுள் அந்த அளவுக்கு கவனம் செலுத்தினார். எவ்வளவு மைனூட்டா செய்ய முடியுமோ, எவ்வளவு கவனத்தோடு செய்ய முடியுமோ, எவ்வளவு ஆத்மார்த்தமோடு செய்ய முடியுமோ, எவ்வளவு அன்போடு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்து கொஞ்சம் கஷ்டப்படுறார். அவனை கஷ்டப்பட்டு உருவாகிக்கிட்டு இப்ப என்ன பண்றாரு கடவுளை? அவரு கஷ்டப்பட்டுங்கிறார். அடா பாவி,